கனகரக ஆயுதங்களோடு ரோபோக்கள் போரிட தயாராகிறது. இதனை நன்கு உணர்த்தக்கூடிய உக்ரைனிய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது அந்த 3 ரஷ்ய துருப்புகளும் இந்த ரோபோக்களின் பின்னால் ஓடுகிறார்கள். ஒரு கட்டடத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த ரோபோவிடம் சரணடைகிறார்கள். ஆக இது ஒரு உளவியல் ரீதியான மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அதாவது நாங்கள் எவ்வளவுதான் தாக்கினாலும் ஒரு காயம் கூட ஏற்படாத ஒரு இயந்திரத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த போரினுடைய முடிவு என்ன என்ற ஒரு மனச்சலிப்பை எதிரி நாட்டு வீரர்களுக்கு உண்டாகும். ஆகவே உக்ரைன் தன்னுடைய வெற்றி பாதையில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ரஷ்ய துருப்புகள் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பக்கமான இழப்புகள் இருக்கிறது, ஆனால் இவர்களுடைய பக்கம் இழப்பு இல்லை. நான் சொன்ன அந்த பிராந்தியத்திலே 45 நாட்களாக ஒரு இராணுவ வீரர், ஒரு துருப்பு கூட கொல்லப்படவில்லை. ஆனால் ரஷ்யாவினுடைய பக்கம் இழப்புகள் அதிகம். ஆனால் இந்த ரோபோ அதனை வெற்றிகரமாக சாதித்து காட்டியிருக்கிறது என்பதுதான் இங்கு பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2008ஆம் ஆண்டு கால பகுதியில் அமெரிக்கா இந்த திட்டத்தை முன்மொழிந்தது. அதாவது ஸ்போட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோபோவை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஈராக்கினுடைய களமுனைக்கு அனுப்பினார்கள். அது நேரடியாக சண்டையிடவில்லை, ஆனால் அது அவ்வளவு சாதகமாக இருக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரோபோ எப்போது உக்ரைன் ரஷ்ய களமுனையில் இருப்பது போல ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நகர்வுகளுக்கு அது பக்கபலமாக இருக்கப் போகிறது என்பதுதான் பிந்தி கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாகும். இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த களமுனைகளில் ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டால் எல்லோரும் சொல்லுவது போலல்லாமல் மிகப்பெரிய அளவிலே ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினைவுகளை ஏற்படுத்தப் போகிறது இந்த போர் என்று சொல்லிக் கொள்ளலாம்.